என் வயசுக்கு நான் அப்பான்னு சொன்னா அவர் ரொம்ப எங்க இருக்கிற டை எல்லாம் போட்டதுனால நான் நேருவை பார்த்தோன்னா மாமான்றோம், காந்தியை பார்த்தா தாத்தான்றோம். சரி இவனையும் நம்ம சொல்றோம் அப்பாவான்ட்டு. ஓகே அவ்வளோதான். ஸ்டாலின் எப்படி அப்பாவை ஏத்துக்கிற முடியும்? அப்பாவா ஏத்துக்கிட்டா எங்களோட திருநங்கை சமுதாயத்துக்கு யாரை வேணாலும் நம்ம அப்பாவை ஏத்துக்கலாம், பேச்சுக்கு அப்பான்னு கூப்பிடலாம், இல்லை அப்பா முறையிலையும் பார்க்கலாம். ஆனா அவர் அப்பாவை ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்க. அம்மா இருக்கும்போது தான் நல்லா இருந்துச்சு எனக்கு தோணுது. ஜெயலலிதா மேம் அம்மா இருந்தபோது நல்லா இருந்துச்சு. இவர் அப்பா சொல்ற மாதிரி ஏத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நமக்கு ஒரு பிள்ளையா அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? இது ரெட் ஜெயிண்ட்ல மேபி அவர்கிட்ட சொல்லி ப்ரொடியூஸ் பண்றாங்க. பிபிஏ படிச்சுட்டு சும்மா இருக்கேன், எம்பிஎக்ஸ் சீட் வேணா கேட்போம் ப்ரோ. என்ன எனக்கு எம்பிஎக்ஸ் சீட். எம்பிஏ சீட் எங்க வேணும்? எந்த காலேஜ்ல வேணும்? அவர் அப்பாவா இருந்தாலும் அண்ணாவா இருந்தாலும் அவர் வீட்டு பொண்ணுங்களை எப்படி சேஃப்கார்ட் பண்றாரோ அதே மாதிரி சமீபமா பார்த்தோம்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறத கேட்கறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஸோ தமிழக மக்கள் உண்மையாலுமே ஸ்டாலின் சார் அவர்கள் அப்பான்னு ஏத்துக்கிறாங்களா அப்படின்னா நீங்க நம்ம கேட்டு பார்க்க போறோம். வாங்க போய் கேட்கலாம். அவங்க அப்பாவையே நாங்க அப்பாவா ஏத்திட்டு தான் இருந்தோம். இப்ப இவர் அண்ணனா ஏத்துக்கலாம். என் வயசுக்கு நான் அப்பான்னு சொன்னா அவர் ரொம்ப எங்க இருக்கிற டை எல்லாம் போட்டதுனால நான் அவர் அப்பா சொல்லக்கூடாது. அப்பாவை பாக்குறாங்கன்னா கண்டிப்பா பாக்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு நல்லது பண்றாங்க. ஓகே. ஸோ எவ்வளவு நலத்திட்ட உதவி பண்ணியிருக்காரு, அது ஏத்துக்கலாம். கண்டிப்பா அவரோட வயசுக்கு நம்ம அவர் அப்பாவா ஏத்துக்கலாம், தப்பே இல்லை. நீங்க அவர் அப்பாவை ஏத்துப்பீங்களா? எங்க அப்பா தாங்க அவரு. ஏஜ் வயசா பார்த்தாலும் எனக்கு அப்பாவுடைய இதுலதான் அவரும் இருக்கிறாரு. அப்பாவா ஏத்துப்பீங்க. நம்ம சொல்லியா நேருவை பார்த்தோன்னா மாமான்றோம், காந்தியை பார்த்தா தாத்தான்றோம். சரி இவனையும் நம்ம சொல்றோம் அப்பாவான்ட்டு. ஓகே அவ்வளோதான். ஸ்டாலின் எப்படி அப்பாவை ஏத்துக்கிற முடியும்? அப்பாவா ஏத்துக்கிட்டா எங்களோட திருநங்கை சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு தரல. இன்னும் ஒரு எக்ஸாமுக்கோ ஒரு வேலை வாய்ப்புக்கோ இடஒதுக்கீடு தரல. ஒரு அப்பாவா இருந்தா ஒரு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை எங்க சமுதாயத்துக்கு ஒரு இடஒதுக்கீடு தரலாம். ஓகே, அது மாதிரி தான். அந்த மாதிரி கொடுத்தா அப்பா ஆகலாம். அப்பான்னா நமக்கு பிள்ளைக்கு செய்யறவங்க தானே அப்பா. செய்யாம எப்படி அப்பான்னு சொல்ல முடியும்? அப்பான்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால அப்பா இல்லை. யாரை வேணாலும் நம்ம அப்பாவை ஏத்துக்கலாம், பேச்சுக்கு அப்பான்னு கூப்பிடலாம், இல்லை அப்பா முறையிலையும் பார்க்கலாம். ஆனா அது அவங்க அந்த முறையை அவங்களும் கரெக்டா மக்களுக்கு செய்யறாங்களான்றத விஷயம். என்ன செய்யல அவர் என்ன செய்யாம போயிட்டாரு? இல்ல அவர் செய்யலான்றதை விட இதெல்லாம் கண்டுக்கலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. நான் சொன்ன மாதிரி இந்த விமன் சேஃப்டி அது இப்போ ரொம்பவே மோசமா தான் இருக்கு. குழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லை. நீங்க அடல்ட்டு கூட விட்டுருங்க, குழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லை. ஸ்டாலின் சாரை நீங்க அப்பாவை ஏத்துப்பீங்களா? ஏத்துக்க மாட்டாரு. அவர் அப்பாவை ஏத்துப்பீங்களா? ஏத்துப்பீங்க. ஏன் ஏத்துக்க மாட்டீங்க? சரி, ஏன் ஏத்துப்பீங்க? ஏன்னா அப்பா வயசுல இருக்க எல்லாரையும் அப்பாவை ஏத்துப்பீங்க. அப்பாவா எப்படி அப்பாவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு 18-20 வருஷம் வரைக்கும் வளர்த்த பேரண்ட்ஸுக்கே இன்னும் ஒரு புரிதல் கிடையாது. ஸோ அவங்களே லைக் எப்படி சொல்றது, லைக் கூட இருந்தவங்களுக்கே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸை பற்றின ஒரு புரிதல் இல்லைங்கிறப்போ தமிழக முதல்வர் அவங்களோட ஃபேமிலி வைஸ்லேருந்து அவங்களுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு வந்தவங்க தான். பட் இவர் என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா அது கொஸ்டின் தான். லைக் எங்களுக்குள்ளே என்ன பண்ணுச்சு இந்த ஆட்சியில் என்ன பண்ணாங்க நமக்குன்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது. அப்பாவை நீங்கள் அக்செப்ட் பண்ணிப்பீங்க, ஏற்றுப்பீங்களா? மோஸ்ட்லி நோ. ஏன் ஏற்றுக்க மாட்டீங்க? எல்லாம் நிறைய ரீசன்ஸ் இருக்கு. லைக் லா அண்ட் ஆர்டர் கரெக்டா இல்ல. சம் இன்சிடென்ட்ஸ் யூ ஹேவ் சீன் இன் தட் அண்ணா நகர் இன்சிடென்ட் வாட் ஹேப்பன். ஓகே, இன்னும் நிறைய இருந்துச்சு. லைக் சொல்லும் போது நிறைய லிஸ்ட் வரும். பட் ஏன்னா அம்மா இருக்கும்போது தான் நல்லா இருந்துச்சு எனக்கு தோணுது. ஜெயலலிதா மேம் அம்மா இருந்தபோது தான் நல்லா இருந்துச்சு. இவர் அப்பா சொல்ற மாதிரி அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஒரு லெவலுக்கு ஆவரேஜ் தான். ஒரு 50% நம்ம ஜஸ்ட் பாஸ் மார்க்ஸ் எப்படியோ அந்த மாதிரி. ஏத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. நமக்கு இவ்வளவு நல்லது பண்றாருல்ல, ஸோ வரல ஏத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. அப்பாவை ஏத்துக்கலாம். ஏத்துக்கலாம். ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுங்களேன், இவர் அப்பாவா நான் ஏத்துப்பேன். அவர் நம்ம என்ன சொல்றது, நம்ம ஸ்டேட்டுக்கு அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனத பெண்ணு நிறைய பண்றாருல்ல. லைக் நிறைய லைக் நம்மளோட சொசைட்டிக்கு நிறைய பண்றாரு. அவரால் முடிஞ்சதை அவர் பண்றாரு. ஸோ அதனால
ஏத்துக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. சரி, ஓகே. இப்போ ஸ்டாலின் ஐயா அவர்கள் அப்பான்னு சொல்லிட்டாரு. இப்போ நீங்க புள்ள மாதிரி தானே, ஒரு பிள்ளையா அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? அதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் கரெக்டாக நடக்கட்டும், பீப்புளுக்கு ஜாப்ஸ் கரெக்டாக கொடுக்கணும். நிறைய பேருக்கு இப்போ ஜாப்ஸ் இல்லை, அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க. நம்ம ஜிடிபி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு நிறைய ஜிடிபி இருக்குது, பட் ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்ட வரைக்கும் ஜாப்ஸ் அதிகமாக இல்லை. ஸோ பசங்க ஃபர்ஸ்ட் ஜாப்ஸ் கொடுத்துட்டு அக்ரிகல்ச்சர் லேண்டு அதெல்லாம் இருந்தால் தான் ஓகே. டாக்டரா உங்களோட சிஎம் அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? அதான் இன்னும் வந்து கல்வியில் வந்து இன்னும் நிறைய நம்ம வந்து டெவலப் ஆகணும் டெக்னாலஜி வைஸில். இப்போ அது இன்னும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா அவருக்கு வந்து பேர் கிடைக்கும். ஒரு பிள்ளையா அவர் அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? நான் மட்டும் இல்லை, சுற்றி இருக்கிற தமிழ் மக்களுக்காகவும் சேர்த்தே வந்து கேட்குறேன். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் தமிழ் எனக்கு ஏதாவது கொஞ்சம் வந்து வேலை போட்டு கொடுங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்திக்காரன் தான் வந்து இருக்கிறான்ப்பா, வேற எவனுமே இல்லை. ஒன்றும் ஒரு 10 வருஷத்தில் நம்மளே வந்து இருப்போமானே, சென்னையில் நம்மளே வந்து இருப்போமானே ரொம்ப வந்து டவுட்டாக இருக்குது. அதை மட்டும் செஞ்சீங்கன்னா இப்போ இல்லை, நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுடைய ஆட்சி தான், அதில் எந்த விதமான கன்ஃபார்மும் இல்லை. உங்க அப்பா எங்களுக்கு திருநங்கைன்னு பேர் வச்சாங்க, ஆனா இவர் பண்ணல. இல்ல இவர் வந்து ஒரு திருநங்கைக்கு என்ன பண்ணாருன்னா ஒன்றும் பண்ணல பண்ணாதான் சொல்ல முடியும். உதவிகள் எதுவுமே கிடைக்கலையா? நல்ல உதவிகள்லாம் இல்லை. இப்ப ஸ்கூல்ல காலேஜ் படிக்கிறவங்களுக்குலாம் ஃபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, அது கூட பாதி திருநங்கைகள் கிடைக்கல. அதெல்லாம் அப்பான்னு ஏத்துக்க முடியாது. ஓகே, அதனால அப்பாவே ஏத்துக்கணும்னா உங்க கம்யூனிட்டிக்கு ஏதாவது பண்ணணும். பண்ணா என்ன வேணும் கேளுங்க. எங்க திருநங்கைகள் சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு வேணும். இப்ப ஆண் பெண்ணுக்கும் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு, எங்களுக்கு திருநங்கைகளுக்கு 1% கொடுத்தா ஒரு 100ல ஒரு 10 பேர் வேலைக்கு போவாங்கல்ல. அதனால எங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொடுத்தா தமிழக அரசுக்கு நல்லா இருக்கும். ஸ்டாலினுக்கு அப்பாவுக்கு நாங்க அப்பான்னு சொல்லணும்னா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஓகே, நீங்களே சொல்லிடுங்க, அப்பா இதை பண்ணுங்கப்பா. ஸ்டாலின் அப்பா எங்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுங்க, நான் இதன் மூலமா உங்களுக்கு தெரிவிச்சேன். ஒரு பிள்ளையா அவர்கிட்ட ஏதாவது ஒன்று கேட்கணும், அப்பா கிட்ட கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? இது ரெட் ஜெயிண்ட்ல மேபி அவர்கிட்ட சொல்லி ப்ரொடியூஸ் பண்றாங்க. இதுக்காக எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டுருவீங்க. உங்க பையன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ண சொல்லுங்க. எல்லாம் நல்ல கல்வி இருக்கு, ஓகே, எல்லாமே நல்லா இருக்கு. பட் இந்த குழந்தைகளுடைய ரேப்ஸ் நடக்குது, லைக் இந்த மாதிரிலாம் இருக்கு. இதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம பொண்ணுக்கு நடந்தா நமக்கு எவ்வளோ துயரம் வருமோ, எவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குமோ லைஃப்ல, அந்த கஷ்டத்தை பாதிக்கப்படுறவங்க படுறாங்க. அதை தான் கஷ்டமா எடுத்துக்கிட்டு இந்த பண்றவங்களுக்குலாம் அது அதிகபட்ச தண்டனை, இந்த தூக்கு தண்டனை அதெல்லாம் ஒரு 4-5 பேர் என்கவுண்டர் பண்ணாலே சரியாயிடும் நான் நினைக்கிறேன். ஆஸ் அ டாக்டரா உங்க ஃபாதர்கிட்ட, சிஎம் ஃபாதர்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? ஆக்சுவலி நான் வந்து அண்டர் கிராட் வந்து சென்னையில் தான் படித்தேன். அப்போ வந்து என் யூனிவர்சிட்டி எனக்கு ரொம்ப சேஃபாக இருந்துச்சு. நான் வந்து கேம்பஸ்குள்ளே என்டர் ஆகிட்டேன்னா எனக்கு ரொம்ப சேஃபாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போ வந்து நிறைய பொண்ணுங்கள் அந்த மாதிரி சேஃபாக ஃபீல் பண்ணலையோ அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பெண்களோட சேஃப்டிக்காண்டி அவர் நிறைய கொஞ்சம் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி லைக் யார் மேலே தப்போ அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல் லைக் இப்போ இந்த ரேபிஸ்ட் அவங்களுக்குலாம் வந்து நல்ல சிவியரான ஆக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதனால நம்மளோட பெண்களுக்கு சேஃப்டி இருக்க மாட்டேங்குது. லைக் வந்து இப்போ காலேஜ்லலாம் கல்ச்சுரல்ஸ் தான் ஹைலைட்டே. ஆனால் அது பொண்ணுங்க வந்து சேஃபாக இருக்கணும்னு வந்து 6:30 மணிக்கு கர்ஃப்யூ போடுறது அதெல்லாம் வந்து பண்ணாங்கன்னா அப்போது கர்ஃப்யூ போட்டாங்கன்னா பொண்ணுங்கனால வந்து கல்ச்சுரல்ஸ் ப்ராக்டிஸு அதெல்லாம் அட்டென்ட் பண்ண முடியாது. காலேஜ்னா கல்ச்சுரல்ஸு ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது அதெல்லாம் தானே. 5 மணிக்கு தான் கிளாஸ் முடியும், அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது கர்ஃப்யூலாம் போட்டாங்கன்னா. ஸோ அதனால கொஞ்சம் பெண்கள் சேஃப்டிக்கு கரெக்டான ப்ரொசீஜர் பண்றதுல நல்லா இருக்கும். ஓகே, ஸ்டாலின் அப்பா இது எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருங்க. ஸ்டாலின் அப்பா எங்க பெண்கள் சேஃப்டிக்காண்டி கொஞ்சம் நிறைய ஏதாவது நல்லதா பண்ணுங்க. லைக் புதுசாக எதுவுமே இல்லை, இருக்கிறத தான் பண்ணிட்டு இருக்காங்க, பட் புதுசாக எதுவுமே பண்ணல. அதே மாதிரி இதுக்கு சொன்ன மாதிரி தான் இப்போது இந்த இயர்லேருந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான எஜுகேஷன் ஃபீஸ் எல்லாமே கம்மி பண்ணுறது, லைக் ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் பண்ணுறதா சொன்னாங்க. அதே மாதிரி அக்கமடேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதா சொன்னாங்க. பட் அது எத்தனை டிரான்ஸ்க்கு அவங்க அதை கொண்டு போய் சேர்த்தாங்கங்கிறதுமே எங்களுக்கு இன்னுமே தெரியலை. ஏன்னா என்னோட சிஸ்டர்ஸுமே இப்போ
டிகிரி படிச்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்க செல்ஃபாக தான் லைக் பெக்கிங் போயிட்டு தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னுமே. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த இதெல்லாம் இன்னும் போய் சேரலை. சலுகைகள் கொடுக்குறாங்க, பட் அது போய் சேர்ந்துச்சாங்கிறத பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ நானுமே ஒரு தனியார் நிறுவனத்தில் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இருந்தாலுமே வந்து இப்போது படித்தவங்களுக்கு எங்களுக்குலாம் ஜாப் கிடச்சிருச்சு. பட் ஆனால் வந்து படிக்காதவங்களுக்கும் அவங்க ஏதாச்சும் ஒரு செல்ஃப் ட்ரைனிங் மாதிரி கொடுக்கலாம், செல்ஃப் மோட்டிவேஷன் பண்ணி ஏதாச்சும் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் மாதிரி பண்ணலாம். பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஒரு 4-5 பேர் பண்ணாலே அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 பேரை க்ரூம் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி இந்த பண்ணிட்டு அப்பான்னு கூப்பிட்டுருவீங்களா? அப்பான்னு கூப்பிடலாம், பட் அது பசி ஆறுனா தானே சாப்பிட்டு முடிச்சா தானே பசி தீர்ந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்சாதான் அது வந்து ஃபீல் பண்ண முடியும். இப்போ இன்னும் அவர் அப்பான்னு கூப்பிட முடியல, ஆப்வியஸ்லி இன்னும் கூப்பிட முடியல. ஓகே, அப்போ அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா அப்பான்னு கூப்பிட்டுருவீங்க? ஜாப் மட்டும் கிடையாது, ஃபார் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட். எஜுகேஷன் கிடைச்சா அதுக்கப்புறம் ஜாப் ஆட்டோமேட்டிக்காக அவளே தேடிப்பா. அவள் படித்தவளுக்கு விவரம் தெரியும், அவளே தேடிப்பா. படிப்பு எஜுகேஷன் மஸ்ட். ஸோ அதுதான் நீங்களே கேட்டுருங்க, அப்பா இதை பண்ணுங்கப்பான்னு கேட்டு. ப்ளீஸ் டாட் இதை நீங்கள் பண்ணிவிடுங்க. ஆஸ் அ டாட்டராக நான் உங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் பிபிஏ படிச்சுட்டு சும்மா இருக்கேன். எம்பிஏ சீட் வேணா கேட்பேன் ப்ரோ. என்ன எனக்கு எம்பிஏ சீட்? எம்பிஏ சீட் எங்கே வேணும், எந்த காலேஜில் வேணும்? எந்த காலேஜ்னாலும் வேலை கிடைக்கிற மாதிரி காலேஜில் கேட்பேன். அவர் அப்பாவாக இருந்தாலும் அண்ணாவாக இருந்தாலும் அவர் வீட்டு பொண்ணுங்களை எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறாரோ அதே மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் சேஃப்கார்ட் பண்ணணும்னா சும்மா அறிக்கை விட்டால் மட்டும் போதாது. தயவு செஞ்சு ரெசிடென்ஷியல் பிளேசஸில் இருக்கிற டாஸ்மாக் கடைகளை க்ளோஸ் பண்ணும். நான் ஃப்ரம் நங்கநல்லூர், நான் 25 வருஷமாக நங்கநல்லூரில் இருக்கிறேன். அதுக்கு முன்னாடிலாம் டாஸ்மாக் கடை எங்கேயோ இருந்தது, எங்கள் ஏரியாக்குள்ளே இருந்ததில்லை. இப்போது ரொம்ப டாஸ்மாக் கடை இருக்குது. இப்போ எங்கள் பசங்களை ஸ்டேஷனில் விட்டுட்டு ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸ்டேஷனில் வண்டி பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனில் வண்டி பார்க் பண்ணிவிட்டு அந்த வண்டியை எடுக்க போகிறதுக்கு ஸ்கூட்டியோ சைக்கிளையோ எடுக்க போகிற யங் குழந்தைங்களாக இருந்தாலும் பையனுங்களாக இருந்தாலும் ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டியூட்டி நான் பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு டிஎம்கேவாக இருந்தாலும் ஏடிஎம்கேவாக இருந்தாலும் அவங்களதே நிறைய டாஸ்மாக் கடை இருக்குது. முதல்ல அதை மூடுங்க. அது மூடுனீங்கன்னாவே நீங்கள் எங்கள் அப்பாவாவோ அண்ணனாவோ தம்பியாவோ இருக்கலாம். ஆஸ் அ டாக்டராக உங்கள் சிஎம் ஃபாதர்கிட்ட எதாவது கேட்கணுன்னா என்ன கேட்பீங்க? சிஎம் ஃபாதர்கிட்ட கேட்பேன்னா, விமனுக்குன்னு நீங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ் ஸ்பெஷலாக வச்சுருக்கீங்க மற்ற ஸ்டேட்டில் இல்லாத மாதிரி, இங்கே எங்களுக்கு என்ன கொண்டு வர போகிறீங்க? அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் வைஸ் எங்களுக்கு என்ன நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, விமனுக்கு என்ன தனியாக கொடுக்க போகிறீங்க, அது இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி இருக்கிறது தான் நம்ம சம உரிமை அது இதுன்னு நிறைய பேசுகிறோம். அதெல்லாம் நிஜமாவே இருக்குதா கேட்டால் கிடையாது. இன்னமும் டவுரியில் விமன் இறக்க தான் செய்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணை கொலை பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ அந்தளவுக்கு வந்து மற்றவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. இங்கே அந்த பொண்ணை என்ன வேணால் பண்ணலாம், ஒரு பொண்ணு பண்ணால் கேட்க ஆள் இல்லை, அவ்வளோதான். ஸோ அந்த ஃப்ரீடம் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சட்டம் நீங்கள் ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அது எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் விமனை பொறுத்த வரைக்கும் க்ரைமே இருக்காத மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வாங்க. அப்போ நான் வந்து அந்த அப்பான்ற விஷயங்களை கண்டிப்பாக எடுத்துப்பேன்.